ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தால் தாக்கப்பட்டவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்பு. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவ முகாமுக்குள் அழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நபர் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். எதிர்மென்னசிங்கம் கபில்ராஜ் என்ற குடும்பத் தலைவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் ஆவார். முத்தையன்கட்டு குளப்பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாம் தற்போது அகற்றப்பட்டு வருகின்றது. முகாமில் இருந்து அப்புறப்படுத்தப்படும் தகரங்களை தருவதாக கூறி 5 பேரை இராணுவத்தினர் கடந்த 7ஆம் தேதி அழைத்துள்ளனர். அங்கு சென்றவர்களும் இராணுவத்தினருக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து அவர்கள் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் என்று கூறப்படுகின்றது. இராணுவத்தின் தாக்குதலில் இருந்து 3 தப்பித்து தத்தமது வீடுகளுக்கு சென்ற நிலையில் ஒருவர் பொதுமக்களால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இன்னொருவர் காணாமல் போயிருந்தார். அவருக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறு கோரி பொதுமக்கள் நேற்று முன்தினம் இரவிரவாக போராட்டம் நடத்தி வந்தனர். இவ்வாறான பின்னணியிலேயே காணாமல் போன அந்த நபர் முத்தையன்கட்டு குளத்துக்குள் இருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி பிரதீபனின் முன்னிலையில் சடலம் மீட்கப்பட்டது. சடலத்தை உடற்கூற்று பரிசோதனை செய்யுமாறும் அதன் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இராணுவத்துக்கு எதிரான மக்களின் முறைப்பாடுகளை வாக்குமூலமாக பதிவு செய்க போலீசாருக்கு நீதவான் உத்தரவு. இராணுவத்தால் தாக்கப்பட்ட குடும்பத் தலைவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் மக்களுடைய முறைப்பாடுகளை வாக்குமூலமாக பதிவு செய்யுமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவ முகாமுக்குள் அழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நபர் நேற்று சடலமாக மீட்கப்பட்ட போது சம்பவ இடத்துக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி பிரதீபன் சென்றிருந்தார். அவரை கண்டதும் பொதுமக்கள் அழுது புலம்பி தமது ஆதங்கத்தையும் முறைப்பாட்டையும் முன்வைத்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனும் இராணுவத்தின் அடாவடித்தனங்கள் தொடர்பில் முறைப்பாட்டை முன்வைத்தார். இதையடுத்தே மக்களின் முறைப்பாடுகளை வாக்குமூலமாக பதிவு செய்யுமாறு போலீசாருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, முத்தையன்கட்டு விவகாரம் அரச மட்டத்தில் அவதானம் ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. முல்லைத்தீவு முத்தையன்கட்டு இராணுவ முகாமுக்கு சென்ற இளைஞர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பிலும் அவர்களில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பிலும் நீதியான விசாரணை நடத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் கேட்டறிந்துள்ளேன். இது தொடர்பில் வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர், முல்லைத்தீவு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், பிரதேச செயலாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ளது. நீதியான விசாரணை நடத்தப்படுவதுடன் குற்றவாளிகளை தண்டிப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இராணுவத்தினர் 5 போலீசாரால் கைது. இராணுவத்தால் தாக்கப்பட்ட குடும்பத் தலைவர் முத்தையன்கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் 5 சிப்பாய்கள் சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒட்டு சுட்டான் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமையவே அவர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று போலீசார் கூறியுள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நீதியின் ஓலம் கையெழுத்து போராட்டம் ஆகஸ்ட் 23 ஆரம்பம். தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி தாகைய செயலணை அமைப்பின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலம் எனும் தொனிப்பொருளில் கையெழுத்து போராட்டம் எதிர்வரும் 23ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணியில் ஆரம்பமாகும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக 5 தினங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தாயக செயலணி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சஜித் பிரேமதாச ஆளுமையற்றவர். எதிர்க்கட்சித் தலைவர் சயித் ஆளுமையற்றவர், அவர் பதவியில் தொடர்வது அரசாங்கத்துக்கு நல்லது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி பதவிக்கு திகதியை நிர்ணயித்த சஜித் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கின்றார். எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு இன்று பலர் போட்டியிட்டு வருகின்றனர். ஆனால் சஜித் எதிர்க்கட்சித் தலைவராக தொடர்ந்தால் அது எங்களுக்கு பெரும் வாய்ப்பாக அமையும். அவர் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியில் இருப்பது அரசாங்கத்துக்கு நல்லது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஐநா பொதுச்சபையில் ஜனாதிபதி அனுர உரை. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தொடரில் ஜனாதிபதி அனுர உரையாற்ற உள்ளார் என்று அரச தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐநா பொதுச்சபையின் 80வது கூட்டத்தொடர்
எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. இந்த கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அன்ரோ விரைவில் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார். இந்த கூட்டத்தொடரிலேயே ஜனாதிபதி அன்ரோ உரையாற்ற உள்ளார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இந்திய பிரதமர் மோடி, ரஷ்ய ஜனாதிபதி புடின், சீன ஜனாதிபதி ஜின்பிங் உள்ளிட்ட உலக தலைவர்களுடன் அனுரத இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார் என்றும் தெரிய வருகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பிரசவத்தின் போது உயிரிழந்த சிந்துஜாவின் வழக்கில் 3 பேருக்கு மறியல், நீதிமன்றம் நேற்றும் அதிரடி உத்தரவு. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் பிரசவத்தின் போது மருத்துவ கவனயினம் காரணமாக மரியராஜ் சிந்துஜா என்ற இளம் குடும்ப பெண் கடந்த வருடம் ஜூலை மாதம் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்குடன் தொடர்புடைய 3 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மருத்துவ கவனயினத்தால் ஏற்பட்ட அதீத குருதிப்போக்கு காரணமாகவே இறப்பு சம்பவித்ததாக உடற்கூற்று பரிசோதனையில் தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து கடமையில் இருந்த மருத்துவர், 2 தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் 2 குடும்பநல உத்தியோகத்தர்கள் என 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் தாதிய உத்தியோகத்தர் ஒருவரும் 2 குடும்பநல உத்தியோகத்தர்களும் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். இதையடுத்து சந்தேக நபர்களை எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழர் தாயகத்தில் இராணுவ அராஜகங்கள் ஓய்ந்தபாடில்லை, குற்றவாளிகளை தண்டியுங்கள், ரவிகரன் காட்டம். முல்லைத்தீவு முத்தியன்கட்டு பகுதியில் இராணுவம் தாக்கியதால் தப்பியோடிய போது காணாமல் போன நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்ட இளைஞன் விவகாரத்தில் நீதியை நிலைநாட்டுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் காலை முத்தியன்கட்டு ஜீவநகர் கிராமத்துக்கு சென்று அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட்டுள்ளதுடன் பொதுமக்களுடன் கலந்துரையாடிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் கூறுகையில், இராணுவத்தினர் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அதற்கான அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தவர்கள் யார்? தகரங்களை தருவதாக இராணுவத்தினரை அழைத்ததாக மக்கள் கூறியுள்ள நிலையில் பொதுமக்களை திட்டமிட்டு இராணுவ முகாமுக்குள் அழைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதா? பொதுமக்களை திட்டமிட்டு தாக்குவதற்கான தேவை என்ன? ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார், ஒருவர் காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இனப்படுகொலை வெறியில் இராணுவம், தமிழருக்கு பாதுகாப்பில்லை, கஜேந்திரகுமார் சாடல். இனப்படுகொலை வெறியிலே தொடர்ந்து இராணுவம் இருக்கின்ற வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். முத்தையன்கட்டில் இராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் அறிந்த வரைக்கும் அது இராணுவத்தாலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு கொலையாகத்தான் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆட்சி மாறிய பிறகும் வடக்கு கிழக்கில் குறிப்பாக முல்லைத்தீவில் 2 பொதுமக்களுக்கு ஒரு இராணுவம் என்ற நிலைதான் இருக்கின்றது. ஆகவே இராணுவத்துக்கு தெரியாமல் அந்த பிரதேசத்தில் எதுவுமே நடக்கப் போவதில்லை. ஒரு கொலைகாரன் வந்து கொலை செய்தாலும் உண்மையான யதார்த்தம் அதுதான். 14 வருடமாக அந்த இனப்படுகொலை தொடர்பாக எந்த விதமான ஒரு பொறுப்பு கூறலும் நடக்காமல் இருக்க அந்த இனப்படுகொலை செய்த நபர்களே பக்கத்து வீடுகளில் வந்து தங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் செய்த நேரடி குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வைக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுங்கள். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுமாறு காணாமல் போனோர் அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தனி தட்பரன் கோரிக்கை விடுத்துள்ளார். முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுமாறு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து மேலும் அவர் கூறுகையில், வழக்கு இலக்கம் AR 804/23 முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதேசத்திலுள்ள மனித புதைகுழி குறித்த விசாரணை முல்லைத்தீவு நீதவான் முன்னிலையில் நடத்தப்பட்டு வருகின்றது. முதற்கட்ட தொல்பொருள் பகுப்பாய்வுகள் இந்த புதைகுழி 1994 தொடக்கம் 1996ஆம் ஆண்டு காலகட்டத்தைச் சேர்ந்தவையாக இருக்கலாம் என கூறுகிறது. காணாமல் போன மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களை கண்டுபிடிப்பதற்கான காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பரந்த முயற்சிகளின் இது ஒரு அங்கமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அரசியல் தீர்வு தொடர்பில் முழு நாள் விவாதம் நடத்த தீர்மானம். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் பாராளுமன்றத்தில் முழு நாள் விவாதம் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூறியுள்ளார். இதற்கான பிரேரணை தொடர்பான
கோரிக்கையினை பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ரீதியில் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடமும் சபாநாயகரிடத்திலும் கடந்த மாதம் 23ஆம் தேதி தாம் முன்வைத்திருந்ததாகவும் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காற்றாலை மின் உற்பத்தி கனியமணல் அகழ்வு மன்னாரில் 7ஆம் நாளாகவும் பாரிய மக்கள் போராட்டம். மன்னார் மக்களின் எதிர்ப்பை மீறி மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் நகரில் நேற்று 7வது நாளாக மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் தீவு பகுதியில் 2ஆம் கட்டமாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்நிலையில் தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்கள் பொது அமைப்புகள் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் குறித்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகள் மூலம் வந்து போராட்டத்தில் பங்கேற்றனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினகோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.